என்றும் உள்ளது. நாம் ஆராதிக்கிற தேவன் சிருஷ்டிகர்த்தர், ஜீவன் உள்ள தேவன், ஜீவாதிபதி. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். நான் தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவும் உண்மையுள்ள சாட்சி என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே உயிர்த்தெழுந்த இரட்சகரை நாம் உளமாற நேசித்து ஆராதிப்பதற்கு தேவன் இந்த பூ உலகத்திலே நமக்கு ஜீவன், சுகம், பலனை கொடுத்து பரிபாலித்து காப்பாற்றி ஏந்தி சுமந்து போஷித்து வழிநடத்தி ஜீவனுள்ள தேசத்திலே நன்மையை காண, அதிசயங்களை காண, மகிமையை காண செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் செய்ய போகிற உபகாரங்களை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தினால் சமயம் போதாது, நித்தியமே போதாது. Whole eternity is not sufficient time to thank God for all the goodness He done. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை. உங்களோடு இருப்பது எங்களுக்கு, என் மகனுக்கு ரொம்ப சந்தோஷம். Praise the Lord. கர்த்தரை உயர்த்துவதும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதைப் போல ஒரு அருமையான, இனிமையான, ஆசீர்வாதமான, இங்கிதமான காரியம் இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை என்பதை நீங்களும் நானும் திட்டமாக அறிந்திருக்கிறோம். உலக மக்கள் அதை அறியாமல் இருந்தாலும் அதை பற்றி நமக்கு ஒரு கவலை இல்லை. ஏனென்றால் தேவனுடைய ஜனங்கள் விசேஷித்தவர்கள், அவர்கள் வேறு விரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே பங்கேற்றவர்கள். ஆமென். வரப்போகிற அந்த நித்திய ராஜ்யத்திற்கு பங்காளிகள், இயேசுவோடு 1000 வருஷம் ஆள்வதற்காய் ஆமென் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். கர்த்தருக்கு மகிமை. ஆகையால் மறுபடியும் பாஸ்டர் ஐயா, அம்மா, தம்பி, நீங்கள் எல்லாரும் அடியனை ஒரு பொருட்டென்று எண்ணி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு வார்த்தையின் மூலமாய் மறுபடியும் எங்களை அழைக்கிறபடினால் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்றைக்கெல்லாம் இவர்களை பல ஆண்டுகளாக அறிகிறேன். அதே அன்பு, அதே பாசம், அதே நேசத்தை எங்கள் மேலே பொழிந்தருளி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனாலும் தேவன் கொடுத்த கிருபையை பயன்படுத்துவதற்கு நாங்கள் முந்திக் கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு மகிமை. ஆமாம், பாஸ்டர் சொன்னது போல என்னுடைய துணைவியார் கர்த்தருக்குள் மறுத்தபோது, குடும்பம் நீங்கள்லாம் வந்து ஆமாம் ஜெபம் பண்ணி ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி விழுகிறவனுடைய வார்த்தையினாலே நிற்க பண்ணுகிறீர்கள் என்று எழுதியிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்காய் நிற்க, ஓட, அல்லேலூயா, உங்கள் பரிசுத்தமான ஜெபங்களை நாடுகிறோம். ஆமென். கர்த்தருடைய வருகை மிக அடுத்து விட்டபடியினாலே அதற்கு முன்பே செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய உண்டு. இதுவரைக்கும் நான் செய்ததை பார்க்கல, இனிமேல் செய்ய வேண்டியது அதிகமாக இருக்கிறது, தொக்கி நிற்கிறது. அதை அறிந்து நாம் வேகமாக ஓட, போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னார். அப்படி என்றால் போக வேண்டிய தூரம் அது இந்த உலகத்திலே அவர்கள் போக வேண்டிய தூரம், அந்த ஓட்டம். ஆனால் ஆவிக்குரியதிலே நாம் செய்ய வேண்டிய ஊழியங்கள் அதிகம் உண்டு. பெற வேண்டிய அணுக்கரங்கள், கிருபைகள், கட்ட வேண்டிய சபைகள்லாம் ஏராளம் உண்டு என்று நாம் பொருள் வர எடுக்க முடியும். சொற்ப நேரம் தேவனுடைய வாக்குகளுக்கு, இந்த உயிர்த்தெழுதலை குறித்தான, தேவனுடைய கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலை குறித்தான அந்த செய்திக்கு நாம் கடந்து போவோம். ஆமென். அதற்கு முன்பே
தேவனை நோக்கி பார்ப்போமா? பிதாவே, உம்முடைய செல்லக்குமாரனை எங்களுக்காக ஈவாய் கொடுத்து அவரை நொறுக்கி முன்னால் உயிரோடு எழுப்பி எங்களுக்குள் அவர் வாசமாக இருக்க எங்கள் இருதயத்தை திறந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். நீர் பேசும் உரித்தல்னாலே உண்டாகிற ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லும். மத்தேயு 28:6, லூக்கா 24:6, மார்க்கு 16:6, எல்லாம் 6:6. எஸ், அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தருக்கு மகிமை. கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரம் 2 நிலைகளிலே நிற்கிறது. ஒன்று இயேசுவின் மரணம், இன்னொன்று இயேசுவின் உயிர்த்தெழுதல். ஆமென். ரஷ்யாவிலே 2 விஞ்ஞானிகள் பவுலினுடைய மனமாற்றத்தையும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் பொய்யாக்க வேண்டும் என்று ஒரு தீசிஸ் உருவாக்குவதற்காக முனைந்தார்கள். அதற்காக வேதத்தை அலசி அலசி ஆராய்ந்து பார்த்தார்கள். நீண்ட காலம் கழித்து ஒருவரை ஒருவர் சந்திக்க முற்பட்டார்கள். அப்பொழுது ஒருவர் கேட்டார், என்ன நீர் எடுத்த முயற்சியிலே வெற்றி பெற்றீரா? இல்லை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். யாரெல்லாம் இந்த வேதத்துக்கு விரோதமாக அல்லது வேதத்தை பொய்யாக்க வேண்டும் என்று இவ்வளவு கடுமையாக முயற்சி செய்தாலும் அவள் கடைசியிலே படுதோல்விதான் அடைந்திருக்கிறாள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உண்டு. ஏனென்றால் அல்லேலூயா, கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினவன் தோற்று போகத்தான் செய்திருக்கிறான். ஏனென்றால் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். எவன் மேல் இந்த கல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான். அந்த கல் தான் ஜீவன கல். சீக்கிரமாக தானியேல் 2:44, தானியேல் 2:44, தானியேல் 2:44, இந்த கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு புரண்டு வந்து சிலையின் மேல் மோதுகிறது. மோதி அது நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ, இது கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட பகுதி. சீக்கிரமாக இந்த உலகத்தினுடைய அரசியலில் சிஸ்டத்தில் இந்த உலக அரசாங்கம் எல்லாமே ஃபெயிலியர் ஆகி இயேசு மறுபடி வந்து 1000 வருஷ அரசாட்சியை ஸ்தாபித்து ஆளப்போகிறார். அவரோடு 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம். அதற்கு சாட்சி கொடுப்பதற்காகத்தான் தேவன் பிரத்யேகமாக சீசர்களை அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து விசேஷமாக தேவனுடைய ஒரு சொல்லுவது, கிறிஸ்தவ உயிர்த்தெழுதலை குறித்து பறைசாற்றுவதற்கு தேவனுடைய இருதயம் மிகவும் ஏங்கினது போலும். அதற்காக அப்போஸ்தலர் 1:22, பிறகு அப்போஸ்தலர் 2:24, 3:20 சமயம் இல்லை எல்லாவற்றையும் படிக்க வைக்க, 3:26, 4:33, ஆமென், 13:33, 17:31. அல்லேலூயா.
25:19 இத்துணை வசனங்கள்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போ சாட்சி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஏற்படுத்தப்பட்டார். ஏனென்றால் அது மிக மிக முக்கியம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 5:5 பிறகு ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் மரித்தான். ஆனால் வெளிப்படுத்து விசேஷம் 1:5 வெளிப்படுத்து விசேஷம் 1:5 அவன் மரித்தான். ஆனால் மரித்தோலிருந்து முதல் பிறந்தவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாய் கிறிஸ்து. அல்லேலூயா. முந்தின ஆதாம் மரித்தான், பிந்தின ஆதாமோ உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஜீவிக்கிறார் நமக்குள்ளே. நம் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் என்னை சுற்றிலும் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன கிறிஸ்தவ தங்கச்சிட்ட ஒரு நாஸ்தியும் கேட்டான், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று எப்படி நீ சொல்ல முடியும், எப்படி சொல்லுகிறாய் என்று அவன் கேட்க, அந்த தங்கச்சி சொல்லிச்சு, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர்கிட்டத்தானே நான் பேசிட்டு வந்திருக்கிறேன். ஆமேன். ஆமாம், அவர் பேசும் தெய்வம், நாமும் அவரோடு பேசுகிறோம் உயிரோடு. அல்லேலூயா. நாங்கள் பீச் ஊழியத்துக்கு போவது உண்டு. அண்ணாதுரை சமாதி நீங்களும் போய் பார்த்திருக்க கூடும். உண்மையை சொல்லுகிறேன், ஆண்டவர் சாட்சி. அங்கு எதையும் தாங்கும் இதயம் இங்கு உறங்குகிறது என்று எழுதியிருக்குது. அந்த இடத்திலே, அந்த ஸ்பாட்டிலே நின்று எத்தனை பேர் சூழ்ந்திருப்பார்கள் பாருங்க. அங்கு அவர்களை பார்த்து தைரியமாக, இங்கு எதையும் தாங்கும் இதயம் உறங்குகிறது என்று எழுதியிருக்கிறது கல்லறையிலே, அண்ணா கல்லறையிலே. ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசுவின் கல்லறையிலே அவர் இங்கு இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். நல்ல நல்ல கைதட்டி ஆண்டவரை உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லாடு. அவர் உயிரோடு எழுந்ததினால் அவருடைய பிறப்பிலே நமக்கு ஆசீர்வாதம். அவருடைய ஜீவியத்தின் மூலமாக, அவருடைய உபதேசத்தின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம். அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவருடைய உயிர்த்தல் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவர் பரமேறினாலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவர் இப்பொழுது பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறனாலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவருடைய வருகையினால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. ஆக ஒரு 4-5 காரியம் இயேசு உயிர்த்தல்னாலே என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது ரோமர் 1:5 ரோமன்ஸ் 1:5 மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அல்லேலூயா. ஆமாம். இந்த உலகத்திலே எல்லாரும் மரித்தார்கள். எல்லாரும் மரித்து மண்ணோடு மண்ணாய் மக்கிவிட்டார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசுவின் கல்லறை தான் இன்றைக்கும் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்தது 500 பேர் பிரத்யட்சமாய் பார்த்திருக்கிறார்கள். இந்த உலகம் அதற்கு சான்று. ஆமேன். பலமாய் ரூபிக்கப்பட்டவர், ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மை எல்லாமே இந்த உலகத்திலே ப்ரூவ் பண்ண முடியுமா என்று அந்த ப்ரூவ் கர்த்தருக்கு சாட்சி. இன்னும் சொல்ல போனால் அதற்கு நாம் தான் சாட்சி. அல்லேலூயா. ஆமேன். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாமே சாட்சி.
Praise the Lord. ஏனென்றால் ஒரு முறை ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திலே ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். ஆமாம், ஆண்டவருடைய அற்புதங்களை குறித்து, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தலை குறித்து. கர்த்தருக்கு மகிமை. ஒரு நாஸ்திகன் சவால் விட்டான், இதெல்லாம் பொய், இவர் சொல்லுவதெல்லாம் பொய். அப்போது அந்த ஊழியர், சரி இது பொய்யா மெய்யா என்று நாளைக்கு நான் நிரூபிக்கிறேன். இந்த நாஸ்திகர் தன்னுடைய நாஸ்திக கொள்கையினாலே யாராவது பாவத்திலிருந்து மனம் திரும்பினார்களா, அற்புதத்தை பெற்றார்களா, அசுத்த பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை ஆனார்களா என்பதற்கு ஒரு சாட்சியை கொண்டு வர சொல்லுங்க. நான் ஒரு 100 சாட்சிகளை, இயேசுவால் தொடப்பட்டவர்கள், பலவிதமான பாவ பழக்கம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களை 100 பேரை கொண்டு வருகிறேன் என்று சவாலோடு சொன்னார் ஊழியர். அடுத்த நாள் கூட்டம் அதிகமாகவே கூடிவிட்டது. அல்லேலூயா. முதலாவது அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று சொல்லி, நீங்கள் உங்களுடைய நாசிக கொள்கையினாலே குடியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள், வேசித்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், போதை வஸ்துக்கள் விடுதலை, இப்படி துர்பழக்க வழக்கத்தை விடுதலை பெற்றவர்கள், மற்ற அற்புதத்தை பெற்றவர்கள், விடுதலை பெற்ற ஏதாவது நான் கொண்டு வர சொல்லுங்க, சாட்சி சொல்ல சொல்லுங்க. அவர் தலை குனிந்தார், ஒருவரும் இல்லை. இவரோ ஒருவரை கூப்பிட்டார், நீங்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள்? நான் அந்த அடிமைத்தனத்தில் இருந்தேன், இயேசு என்னை விடுதலை ஆக்கினார். நான் குடிகாரனாக இருந்தேன், என்னை இயேசு விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா, ஆமென். நான் இப்படி கட்டுகள் இருந்தேன், என்னை விடுதலையாய், கடன் பாரத்தில் இருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஜெபம் பண்ணினேன், அவரிடத்திலே என்னை விடுதலை ஆக்கினார், ஆசீர்வதித்தார், சுகப்படுத்தினார். குடும்பத்திலே பிரச்சனை, சமாதானம் இல்லாத எங்கள் குடும்பத்தை இயேசு கட்டி எழுப்பினார் என்று சாட்சி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் எபேசியர் 2:1, எபேசியர் 2:1 அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்த நம்மை உயிர்ப்பித்தார். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்த நம்மை தேவன் உயிர்ப்பித்தார். அல்ல, செத்த நிலையில், செத்த நிலை எது தெரியுமா? பாவ நிலை, செத்த நிலை. இயேசு வழியும் சத்தியம் ஜீவன். ஆமென். ஜீவனாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு செத்த நிலையைத்தான் உணர்வார்கள். வசனம் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. அந்த வசனத்துக்கு இடம் கொடுக்காவிட்டால், வசனத்தை மதிக்காவிட்டால், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு செத்த நிலை. ஆமென். ஆவியானவர், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர், அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு மரித்த நிலைத்தான் இருக்கும். அப்படிதானே? 7 சபைகளில் வெளிப்படுத்தி விசேஷம் 3:1-2, வெளிப்படுத்தி விசேஷம் 3:1-2 சர்த சபை உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறான். உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் சர்தை என்ற சபை, ஒரு சபைக்கு ஒரு தன்மை உண்டு பாருங்க. அது பெரிய ஸ்டடி. சர்தர் சபை செத்து போன சபை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு இடத்துல இங்கிலாந்தில் நினைக்கிறேன், ஒரு சபையை பார்த்து அந்த சபை நடத்துகிற போதகர், நம்ம சபை செத்து போய்விட்டது, ஏனென்றால் அனலும் இல்லை, குளிரும் இல்லை, சரியா ஒத்து வரமாட்டேங்கிறாங்க சபைக்கான காரியங்களிலே. ஆமாம், பிந்தி வருவதும் பாஸ்டர் சொல்லுவது ஒன்று, அவர்கள் செய்வது ஒன்று. ஆமாம், அதனால விசுவாசிகள் சபை குறித்தான அக்கறை இல்லாமல், ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காமல், ஏதோ மந்தமாய் அப்படியே கிடக்கிறார்கள். பாஸ்டருக்கு, அந்த ஸ்தல போதகருக்கு ரொம்ப வருத்தம்.
இவர்களை எப்படியாவது உணர்வடைய செய்ய வேணுமே என்று துணிந்து நம்ம சபை செத்து போய்விட்டது என்று சொல்லிவிட்டார். ஏன்னா செத்த சபைன்னு சரித சபை இருக்கு. சாகடித்தவனை அடுத்த வாரம் நான் காட்டுகிறேன் என்று அந்த போதகர் சொல்ல எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், கண்கள் அகல. என்ன, சபையை சாகடித்தவனை அடுத்த வாரம் காட்டுகிறாராம். அது எப்படி? அதை பார்த்து விடலாம், அவனை பார்த்து ஒரு கை பார்த்து விடலாம், சபையை சாகடித்தாயா என்று. வழக்கத்துக்கு மாறாகவே முண்டி அடித்து கொண்டு வந்து விட்டார்கள். ஆமாம், எங்கே பாஸ்டர்? சபையை சாகடித்தவன் அதே உள்ளிருக்கிறான். ஆனால் ஒரு நிபந்தனை, ஒவ்வொருவராகத்தான் போய் பார்த்து விட்டு வர வேண்டும் என்று. நல்ல தெம்பாய் தலையை நிமிர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு உள்ளே போகிறார்கள். ரூமுக்குள்ளே உள்ளே ஃபுல்லாக கண்ணாடி, யாரும் இல்லை. பார்த்தது போனவரைத்தான் அந்த கண்ணாடி காட்டுகிறது. திரும்பி வரும்போது தலை குனிவோடு உணர்ந்தார்கள், எழுமினார்கள், சபைக்காக தூண்களாய் மாறினார். நல்ல கைதன். பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவக்கும். இரண்டாவது, அல்லேலூயா, இயேசு உயிர்த்தெழுந்த நாளே. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். 1 பேதுரு 1:4 நீங்கள் அறிந்த வசனம் தான். 1 Peter 1:4 எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும், அழியாததும் வாடாததும் மாசற்றதுமாகிய ஏதுவான அடுத்த வசனம் கூட if anybody could read in English ஏதாவது அந்த வசனத்தை மாற்ற. அதில் நான் ஏன் எடுக்கிறேன்னா, இட் இஸ் ரிசர்வ்டு இன் ஹெவன் அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தை இருக்குது. அது முடிஞ்சால் அதை எடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. வாடாததும் வசனம் என்ன படித்தோம்? வாடாததும் அழியாததும் யா கெப்ட்னு ஒரு டிரான்ஸ்லேஷன், இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இட் இஸ் கெப்ட், இன்னொரு ரிசர்வ்டு. அதாவது தேங்க்ஸ், ரிசர்வ்டு வாட் டிரான்ஸ்லேஷன்மா? ஓகே, ரிசர்வேஷன் பண்ணி வச்சுக்கிறார். ரிசர்வேஷன் பண்ணால் அது நமக்கு தான். அல்லேலூயா. ட்ரெயினோ மற்ற வாகனத்தில் யாரும். அதுபோல் வாடாததும் அழியாததும் அன்ஃபேடேடு வாடாத என்று இந்த உலகத்தில் எல்லாமே வாடி போயிடும். காலையிலே மலர்ந்தால் மாலையிலே வாடி. வாடாததும் மாசற்றதும் அழியாததும், இம்பெரிஷபிள், அழியாததுமான ஒரு சுதந்திரம். அப்படி என்றால் அல்லேலூயா, பரலோகத்திலே நமக்கு வாடாத கிரீடம். ஆமென். வாடாத கிரீடம். அங்கே போய்விட்டாலே பிரைஸ் தி லார்ட், கண்ணீர் இல்லை. 21:4 வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 வெளிப்படுத்தின விசேஷம் 21 யாவையும் துடைப்பார், மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, இல்லை. ஆமாம். அதனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட, யாரும் மறுப்பு சொல்ல முடியாத அளவு இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து
பலமாய் ரூபிக்கப்பட்ட நாம் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் யாரும் மறுப்பு சொல்லவே முடியாது. பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமார். அல்லேலூயா. ஆகையால் இயேசு, நீ என்னை சும்மா நம்ப வேண்டாம், நான் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு ரூபிக்கப்பட்ட 5:8 ரோமர் 5:8 கூட ரோமர் 5:8 கூட அவருடைய மரணம் அவருடைய அன்பு. கிறிஸ்து இயேசு நமக்காய் மரித்ததினாலே அன்பை விளங்க பண்ணினார். டெமான்ஸ்ட்ரேட்டர் ப்ரூவ். அவருடைய மரணம் தத்துரூபமாக உறுதியாக்கப்பட்ட, டெமான்ஸ்ட்ரேட் பட்ட, ப்ரூவ் பண்ணப்பட்டது அவருடைய உயிர்த்தெழும் கூட. அல்லேலூயா. ஆமென். வாடாத ஒரு நம்பிக்கை கர்த்தருக்கு அழியாதது. ஆமென். பரலோகம் அழிந்தே போகாதது. அப்படிதானே? நம்முடைய ஆத்துமா அழிந்து போகாதது. நமக்கென்று ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டு இயேசு உயிரோடு எழுந்ததினாலே. அல்லேலூயா. மூன்றாவது, இயேசு உயிர்த்தெழுதினாலே நமக்கு ஆசீர்வாதம். எபிரேயர் 7:25, ஹீப்ரு 7:25. மேலும் தமது மூலமாய் சேருகளுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்போதும் உயிரோடு இருக்கிறபடியினால் இயேசு உயிரோடு இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்த பரிந்து பேசுகிற ஜெபம் தான் நம்மை காக்கிறது. ஆமென். இந்த வருஷம் இந்த விருட்சம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் வெட்டி போடுவோம் என்று இயேசு நமக்காக பிதாவிட்ட பரிந்து பேசுகிறதுனால தான் நாம் கனி கொடுக்காமல் இருந்தாலும், கனி என்றால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தாமல் இருந்தாலும், அல்லேலூயா, ஆண்டவருக்காக பிரைஸ் தி லார்ட், அவர் எதிர்பார்க்க ரீதியிலே நாம் வாழாவிட்டால், கனி என்றால் ரட்சிப்பின் கனி என்று வேதம் சொல்லுகிறது. உதடின் கனி, ஆவியின் கனி, அல்லேலூயா, நற்கிரியான கனி. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் கொடுக்காவிட்டாலும் இலை மாத்திரம் இருக்குது, கனி இல்லை. ஆனாலும் வெட்டி போடாமல் கொத்தி எரு போட்டு கொத்துவதென்றால் இதயத்தை உடைத்து நொறுக்கி நொறுங்குண்ட இருதயம் உள்ள அனுபவம். எரு போடுவதென்றால் சத்தியம். அல்லேலூயா. ஆமாம். நான் கேட்கிறேன், தவற நினைக்கூடாது. போன ஆண்டிலே 2025 ஒரு ஆத்மாவையாவது நீங்கள் சபைக்குள்ளே கொண்டு வந்தீர்களோ, ரட்சிப்புகள் நடத்தினீர்கள் யாராவது இருந்தால் கை உயர்த்த கேட்கிறேன். கடந்த ஆண்டு அட்லீஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு ஆத்துமாவையாவது, ஆத்தும ஆதாயம் தான் முக்கியம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆத்ம பாரம் உருக்கத்தோடு அழுது ஜெபிக்க வேண்டுமே. பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷ பாரம் ஒன்றே சுமையாய் மாற வேண்டும். விதைத்தால் அறுப்போம். ஆமென். ஐயா, நான் சொல்லத்தான் முடியும், அவங்க வரலைன்னா நான் என்ன பண்ணுறது? நீங்கள் எப்படியாவது சொல்லி கிள்ளி பிரைஸ் தி லார்ட் கெஞ்சி கூத்தாடி ஏசப்பா கிட்ட ஜான் ஹைடு ஒரு நாளைக்கு 4 ஆத்துமாக்கள் எனக்கு வேண்டும் என்று கதறி ஜெபிப்பார். அவருடைய இருதயம் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் வரைக்கும் நகர்ந்தே வந்து விட்டது. முட்டி ஓட்டான், பெருமூச்சோடு கத்தி கதறி 40 மணி நேரம் ஜாமன்னு வராமல். இப்படி பெரிய எழுப்புதல் வீரர்கள் இருந்திருக்காங்க. உங்களையும் கூட எழுப்புதல் வீரர்களாய், ஆத்துமாதி வீரர்களாய் மாற்றி, அல்லேலூயா, இந்த ஆண்டு சொல்லுங்கள், ஏசப்பா இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள குறைஞ்சது ஒவ்வொரு 3 பேரையாவது உள்ளே கொண்டு வர கிருபை தாரும். இப்போ இருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லும். கர்த்தருக்கு என்றால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக்கொள் ஞானவான்கள். பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடினால் நமக்காக பரிந்து பேச உயிரோடு எழுந்தார். அந்த ஜெபம்தான். ஒரு இடத்துல ஒரு பையன் இன்னொரு பையனுடைய பல்லை உடைத்து விட்டான். பல் உடைவட்டவன் அம்மா கிட்ட, அம்மா அந்த பையன் என் பல்லை உடைச்சுட்டான். அப்போது அந்த பல் உடைவட்டவனுடைய அம்மா நிறைய கூட்டத்தோடு கத்திக்கப்படா எல்லாம் கம்புகளோடு வந்து எவன் பல்ல உடைச்சானோ அவன் வீட்டுக்கு முன்னாடி நின்று
சத்தம் போடுறாங்கோ. அப்போது அந்த பல்ல உடைச்சவனுடைய அம்மா வெளியே வந்து, என்னடா என் வீட்டுக்கு முன்னாடி சத்தம், கத்தி கப்படாவோட வந்திருக்கிறீங்கோ? அம்மா, என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி நீ பேசுகிற, உன் பையன் எங்கே? என் பையன் பல்ல உடைச்சிட்டான், அவன் எங்கே? அவனை கொண்டான், அடிச்சு அவன் பல்லு உடைப்போம், பல்லுக்கு பல் கண்ணுக்கு பண். இந்த அம்மாவுக்கு தெரியும் தன் பையன் குறும்பு செய்கிற பையன்னு, உடைச்சிருப்பான்னு அம்மாவுக்கு நல்லா தெரியும்னா பசங்க எப்படின்னு அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஆமென். உங்கள் பிள்ளைங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியுமல்ல. பிரைஸ் தி லார்ட். நல்ல பிள்ளைகளாய் மாற்றி உங்களை விட பரிசுத்தவான்களாய் ஜெப வீரர்களாய் தம்பியெல்லாம் பார்க்கும்போது சின்ன பையன்லேருந்து எனக்கு தெரியும். அல்லேலூயா. நல்ல ஜெப வீரராய், ஆராதனை வீரராய், பிரசங்க அல்லேலூயா. இப்படி குடும்பத்தை ஆசீர்வதித்து வச்சுக்கிறார். கர்த்தருக்கு இன்னும் ஆசீர்வதிப்பார். பெரிய அவரை குறித்து பெரிய திட்டம் உண்டு. அதை இப்பெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. அப்போ இந்த அம்மா பையனை விட்டு கொடுக்கலை. விட்டு கொடுக்க முடியுமா? அவன் போய் ஒளிஞ்சுட்டான். ஆமாம். இந்த அம்மா அந்த கூட்டத்தை பார்த்து பெரிய அறிவாளோடு, எடே எங்கடா வந்தீங்க? என் பையனை உடைச்சா? நோ, ஒழுங்காக ஓடிருங்கோ, இல்லைன்னா கத்திரிக்காய் சீவுற மாதிரி சீவீருன்னு இந்த அம்மா வரிஞ்சு கட்டிட்டு நிற்கிறாங்கோ. அந்த மகனுக்காக எல்லாம் ஓடிட்டாமா. இவன் குறுக்குறுன்னு ஒளிஞ்சு கிடக்கிறான். டேய், நான் இருந்ததுனால நீ தப்பிச்சிட்டா, இனிமேல் செய்யாத ஒழுங்கா. அது போலத்தான் நம்ம என்ன தப்பு பண்ணினாலும் சாத்தானுக்கு முன்பாக நம்மை விட்டு கொடுக்காதபடிக்கு ஏசப்பா நிற்கிறாரு. நாலாவதாக அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமார், ப்ரூவ் பண்ணப்பட்ட அல்லேலூயா. வாடாத சுதந்திரம் நமக்கு பரலோகத்தில் இடத்தை வைக்க. அல்லேலூயா. மூன்றாவது, நமக்காக ஓயாமல் பரிந்து பேசி கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஃபோர்த், எபேசியர் 1:19. எபேசியர் 1:19 விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள அதாவது இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பினது பிதாவினுடைய வல்லமை. அல்லேலூயா. அவருக்குள்ளே கிரியை செய்த வல்லமை, அவருக்குள்ளே பிதாகிட்டிருந்து வருகிற வல்லமை அவருக்குள்ளே இறங்கினது. இதோடு ஒட்டி விவரிக்க நிறைய காரியம் உண்டு. அது இருக்கட்டும். பிலிப்பியர் 3:10 பிலிப்பியர் 3:10 பிலிப்பியர் 3:10 வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு அதான் தேங்க்ஸ். உயிர் தந்த வல்லமை சொல்லுங்க. பவர் ஆஃப் ரிசரக்ஷன். ஆமென். உயிர் தந்த வல்லமை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. உயிர் தந்த வல்லமை, பவர் ஆஃப் ரிசரக்ஷன். இயேசு உயிரோடு எழுவதற்கு பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை நேராக அந்த கல்லறைக்குள்ளே இறங்கிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே வல்லமை நமக்குள்ளே ஊட்டுகிறார். நமக்குள்ளே ஊட்டுகிறார். பெற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பெற வேண்டும். ஒரு மாதிரி ஓரல் ராபர்ட்ஸ் என்பவர் இஸ்ரேல் நாட்டுக்கு போனார். ஏசப்பா கல்லறைக்குள்ளே நுழைஞ்சிட்டார். நுழைஞ்சு 3 மணி நேரம் நெடுமுட்டியில் நின்று, இங்கே தானே ஒரு வல்லமை இறங்குச்சு, அது எனக்குள்ளும் இறங்க வேணும் என்று விட்டாமல் சாமன்றார். அப்படியே இறங்குச்சு. தாகமுள்ளமே தண்ணீரை ஊற்றுவார். வாஞ்சி உள்ள ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. ஒரு நாள் நம்முடைய ஜெபத்தை தள்ள மாட்டார். கிருபை நம்மை விட்டு விலக்க மாட்டார். நாம் செய்த நற்கிரியைகளை மறந்துவிட அவர் அநீதி உள்ளவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ அந்த சம்பவத்தை சொல்லுவதற்கு முன்பாக எபிரேயர் 6:10 நாம் அவருக்கு செய்த நற்கிரியையை மறந்துவிட
ஆ ஆண்கள் செய்ததினாலும் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிட அநீதி உள்ளவர் அல்ல. அநீதி உள்ளவர் அல்ல. நீங்கள் செஞ்ச ஊழியத்தை, நீங்கள் கொடுத்த காணிக்கையை மறந்துவிட எல்லாம் அநீதி உள்ளவர் அல்ல. ஒரு பையன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான், எல்லாரும் ஒதுக்கிட்டாங்கோ. அப்போது ஒரு அம்மா கூப்பிட்டு அந்த பிச்சைக்கார பையனுக்கு ஒரு கப்பு பால் சூடாக கொடுக்குறாங்கோ. கேள்விப்பட்டீங்களா இந்த சம்பவம்? இல்லை, ஆமாவா? இல்லை, ஓகே, கேளுங்க, 10 செகண்ட் சொல்கிறேன். அப்போது அந்த தம்பி களைப்பில் குடிச்சிட்டு அங்கேயே சோஃபாவில் தூங்கிட்டான். ஐயோ சாரி அம்மா, நான் தூங்கிட்டேன் களைப்பில், பரவாயில்ல, போயிட்டான். காலங்கள் உருண்டு ஓடுகிறது. ஒரு அம்மா ஆஸ்பத்திரியில் அட்மிட் செஞ்சு பில்லு ஓவராக வந்துருச்சு. அப்போ ஒரு சீஃப் டாக்டர் வர்றாரு. வந்து அந்த அம்மா விட்டு பார்க்குறாரு, பில்லும் பார்க்குறாரு. ஓகே, அந்த பில்லு கொடுங்க அப்படின்னு ரிசப்ஷன்கிட்ட வாங்கி ஒரு கப் பாலுக்காக இந்த தொகை செலுத்தப்பட்டாயிற்று அப்படின்னு சைன் பண்ணிட்டு போயிட்டார். தெரியுதுங்களா யார் இந்த? அப்படின்னா நல்லா ஏசப்பா மறப்பார், கவலையே பட வேண்டாம், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு ஆள் ராபர்ட்ஸுக்குள்ளே வல்லமை இறங்குச்சு. வெளியே போகிறார், பவரான் தூரத்தை சப்பானி தூக்கிடுத்த உயிர்த்த அந்த வல்லமை இன்னைக்கு வரும். அடுத்தது 5ஆவதோ 6ஆவதோ 1 கொரிந்தியர் 15:14 1 கொரிந்தியர் 15:14 1 கொரிந்தியர் 15:14 கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் விருதா விருதா. இயேசுநாதர் உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் நாம் என்ன தான் பிரசங்கம் பண்ணாலும் அது வேஸ்ட். ஆனால் இயேசு உயிரோடு எழுந்ததுனால நம்ம பண்ணுற பிரசங்கம் வேஸ்ட் ஆகாது. அல்லேலூயா சொல்லும். விசுவாசம் வேஸ்ட் ஆகாது. இதோடு இன்னொரு வசனம், அப்போஸ்தலர் 4:33 அப்போஸ்தலர் 4:33 உயிர்த்தலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. அல்லேலூயா, பூரண கிருபை உண்டாயிற்று. கிறிஸ்து உயிர்த்தலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அது என்ன மிகுந்த பலமாய்? நான் பார்த்துருக்கிற தெருவில் எல்லாம் இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லும்போது ஒரு பவர் வல்லமை இறங்கும். கர்த்தருக்கு சோறும் ஒரு சின்ன சாட்சி. இந்த கிறிஸ்தவ முன்னணி இயக்க தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், சரவணன் வக்கீல். கேள்விப்பட்டு சரவணன் வக்கீல் எங்கள் கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை இருக்கா அவர் போய் நிற்பாருங்க. அவர் செங்கல்பட்டில் இருக்கிறாரு. ஆமாம், அவர்கிட்ட எங்கள் குரூப்பை சேர்ந்த ஒருத்தர், என்ன சுவிசேஷம் வீண் போகாது, வார்த்தை வீண் போகாது, ஆமேன், வசனத்தை அனுப்பி குணமாக்குறாரு. வசனம் வெறுமையாக திரும்பாது. புறாவை அனுப்பினார் நோவா, ஒளிவ மரத்தின் இலையை கொத்திட்டு வந்துச்சு. புறாவே கொத்திட்டு வந்துச்சு, நம்பிக்கை வந்துச்சு. புறாவை விட வசனம் பெருசு. ஊழியம் செய்யுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வசனத்தை பிரசங்கம் பண்ணுங்க. உங்களுக்கு பலன் வரும், வல்லமை வரும், ஆசீர்வாதம் வரும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்போ அந்த சரவணன் வக்கீல்கிட்ட எங்கள் குரூப் தம்பி, நீங்கள் எப்படி ஏசுநாதர்கிட்ட, அவர் இந்து, பூர்வீக இந்து, நீங்கள் எப்படி ஏசுநாதரை ஏற்றுட்டீங்க அப்படின்ட்டு கேட்டால், ஒருவர் பீச் ஸ்டேஷன்லேருந்து ஒரு பெரியவர் வயசானவர் ஏசுநாதரை பற்றி சொல்லிகிட்டே வருவார். நான் உத்து கவனிச்சிட்டே வருவேன். அதனால் நான் தொடப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அந்த பிரசங்க யாரோ தெரியல. என்ன சிரிக்கிறீங்களோ? ஓஹோ, கண்டுட்டேன். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமாம் 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 ஆமேன். கடைசியாக ஒரு வசனம், அது இந்த பேதை மனிதன். இப்படி நிறைய சாட்சிகள் பல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன் சொல்லுங்கோ. இப்படி நிறைய சாட்சி உண்டு. கர்த்தருக்கு மகிமை. ஆமாம், ரோமர் 10:10 வசனம், 9:10 ரோமர். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. பலமாய் ரூபிக்கப்பட்டவர். அல்லேலூயா. பரலோகத்தில் நமக்கு சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை, இடத்தை வைத்திருக்கிறவர். அல்லேலூயா. ஆமேன். நான் பண்ணுகிற செய்திகள்லாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று நம்பிக்கை கொடுக்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர். அல்லேலூயா. அவருக்குள் இருந்தால் ஊற்றப்பட்ட அதே வல்லமை நமக்குள்ளே ஊற்றி நம்மை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அது மாத்திரமா 1 கொரிந்தியர் 15:58 வசனமா, மரணமே 55 கூறி எங்கே, அல்லேலூயா, என்று மரணத்தை பார்த்து சவால் விட மரண பயமே இல்லாமல் வாழ. அல்லேலூயா. அல்லேலூயா. மரண பயமே இல்லாமல் வாழ்வதற்கு அந்த பயத்தை எல்லாம் மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபை போல யோபு 19:27 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேங்க் லார்ட். ஒரு நாள் வந்தது, அதிகாரம் 45:27 யோசேப்பை, அதிகாரம் 45:27 யோசேப்பு உயிரோடு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொன்னபோது செத்து போன யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்தது. அல்லேலூயா. ஒரு நாள் மத்திய ஆகத்தில் இயேசுவை காண்போம். கண்களை மூடுவோம். ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் அப்படியே கட்டாக்காலா தாராக்கானவாக உலர்ந்த எலும்புகள். அந்த பாட்டு, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். உலர்ந்த எலும்புகளை போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை கிபி 70 இஸ்ரவேல் நாடு மண்மேடானது. அது திரும்ப எழும்பும், உயிர் பெறும் என்று கனவிலும் காணவில்லை யாரும். உண்மைதானே? ஆனால் ஹல்லேலூயா, கிபி 1947 விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, 5 அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு ஆக வேண்டும். ஐயா, அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு அசைவாடும்
ஆவியான தேவா இன்று நரம்புகள் உருவாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா என்று 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 அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. அல்லேலூயா. முதலாவது ஆதாம் ஜீவாத்மாவான, பிந்தின ஆதாம் உயிர் வைக்கிற ஆவியான. ஆமென் ஆமென் இப்பொழுது அந்த உயிர் தந்த வல்லமை, ஆமென் உயிர் தந்த வல்லமை, ஆமென் உயிர் தந்த வல்லமை, ஆமென் பவர் 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 ஆமென் பவர் ஆமென் பவர் 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 கட்டுகள் உடைய நீர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது போல நாங்களும் தேசத்துக்காய், குடும்பங்களுக்காய், பட்டணங்களுக்காய் பரிந்து பேச, ஆமென் பரிந்து மன்றாட ஒரு ஜப அக்கினியை உங்க மேல இப்ப ஊற்ற போகிறார். பெற்றுக்கொள்ளுங்க கைதட்டி. ஆமென் ஆமென் ஜீசஸ் ஜீசஸ் glory God ஜீசஸ் ஆமென் ஜீசஸ் ஆமென் ஜீசஸ் ஆமென் ஜீசஸ். Jesus ஏசப்பாவுக்கு ஆமென் இந்த கல்லறையே இல்லை. ஆமென் ஆனா ஒரு இடம் அவருக்கென்று அரிமத்தாய் ஊரனா யோசேப்பு வெட்டி ஆயத்தப்படுத்து. அதை குறித்து ஏசாயாவிலே பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருக்கு பிறக்க மரியாள் வயிறு ஒரு இடம், வாழ்வதற்கு யோசேப்பின் வீடு ஒரு இடம், ஆமென் வைக்கப்படுவதற்கு கல்லறை ஒரு இடம். இப்பொழுது பிதாவினுடைய வலது பார்ஷம் மடியில் இருந்தவர். அதுபோல இந்த சபைக்கு ஒரு சொந்த இடத்தை, ஆமென் பாவம் செய்வதற்கு எத்தனையோ இடம் உண்டு, ஆமென் விளையாடுவதற்கு எத்தனையோ இடம் உண்டு. அல்லேலூயா ஆமென். கேளிக்கை நடன காரியங்களுக்கு எத்தனையோ இடம் உண்டு. அவரை ஆராதிக்க ஒரு இடம் வேண்டுமே. சோதரம் ஒருமனப்பட்டு நிச்சயம் தருவார். ஆமென் சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆமென் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆமென் சொல்லுங்க. பிதாவே, பரிசுத்த பிதாவே, பரிசுத்த பிதாவே, சொந்த குமாரனையே தந்தீர். அவரோடு கூட, அவரோடு கூட, அந்த கூட என்ற வார்த்தையிலே வீடு, வாசல், சொத்து, சுகம், இடம், பிள்ளைகள் படிப்புக்கான வசதி, அனுக்கிரகங்கள், கிருபைகள், வல்லமை கூட. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட. இப்பொழுது ஒருமனப்பட்டு ஏசப்பா பயந்து பயந்து ஆராதிக்கிறப்பா, பயந்து பயந்து ஆராதிக்கிறோம். எத்தனை இடத்தை மாட்டுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே கருணை காட்டுங்க ஆண்டவரே, கை நீட்டும் ஆண்டவரே. நல்ல அந்நிய பாஷையிலே காட்டாக்கா ஆசீர்வதியும். ஒரு இடம் உண்டாவா, ஒரு இடம் உண்டாவா, ஒரு இடம் கிடைப்பதா, ஒரு சொந்த இடம் கிடைப்பதா. கேளுங்க கேளுங்க கேளு. ஒரு சொந்த இடம் கிடைப்பதா. என் இடத்துல உனக்கு ஒரு இடம் உண்டு, என் இடத்துல உனக்கு ஒரு இடம் உண்டு, என் இடத்துல உனக்கு ஒரு இடம் உண்டு. கண்மலை வெடிப்பிலே தங்கு, என் இடத்துல உனக்கு ஒரு இடம் உண்டு. பறவைகளுக்கு இடம், நரிகளுக்கு குழி, பறவைகளுக்கு கூடு, நரிகளுக்கு குழி,
ஏசப்பா பறவைகளுக்கே கூடு, நரிகளுக்கு குழி. அப்படி என்றாள், அப்படி என்றாள், அப்படி என்றாள். உம்மை ஆராதிப்பதற்கு நாங்க எங்க போவோம் ஐயா? இந்த பட்டணத்தில் எத்தனை கோடி பணத்தை கொடுக்க வேண்டும், நாங்க என்னையா செய்வோம்? ஆனால் பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் நட்டவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். லேசான காரியம். பெரிய விசாலமான இடத்தை கொடுப்பது உமக்கு லேசான காரியம். அதை நீர் தான் செய்ய முடியும், எங்களால் முடியாதப்பா. ஒரு தலை முடிய கூட வெள்ளையாக்க கருப்பாக்க எங்களால் முடியாது. ஆனால் நீரோ சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். கர்த்தர் நிச்சயம் கொடுக்கத்தான் போறாரு. சகலத்தை எல்லாம் வாயை திறந்து சகலத்தை செய்ய வல்லவர், சகலத்தை செய்ய வல்லவர். சொல்லுங்க, சகலத்தை செய்ய வல்லவர், சகலத்தை செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றுமே தடைபடாது. இடம் கிடைக்க கூடாதபடி, இடம் வரக்கூடாதபடி, ஆத்மாக்க உள்ளே வரக்கூடாதபடி, எழுப்புதல் வெட்டிக்க கூடாதபடி, விசுவாசி எழும்பி பிரகாசிக்க கூடாதபடி, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண கூடாதபடி, குடும்பங்கள் கட்டி எழுப்ப கூடாதபடி, சத்துரு எந்த வழியிலே தடைகளை கொண்டு வந்தாலும் தடையை உடைக்கிற ராஜா. ஒரு அக்கினி இறங்கட்டும். சபையிலிருந்து எழுப்புதல் வெடிக்கட்டும், எழுப்புதல் வெடிக்கட்டும், எழுப்புதல் வெடிக்கட்டும். பின்மாறி மலை இறங்கட்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் அக்கினியாய் மாறட்டும், அக்கினியாய் மாறட்டும். ஜெப வீரர்களாய் மாறட்டும். சத்துருவின் கோட்டைகள் உடைக்கலாய் மாறட்டும். இந்தியாவை கலக்கிறலாய் மாறட்டும். ஊழியத்தை ஆசீர்வதியும். பிளஸ் பிளஸ் பிளஸ். சொல்லுங்க, ஏசப்பா வேதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் மழையா இறங்கட்டும். ஒரு ஆசீர்வாதமான மழை, ஒரு ஆசீர்வாதமான மழை, ஒரு ஆசீர்வாதமான மழை இப்பொழுது இங்கு பெய்வதாக. அது பெய்கிறது. பெற்றுக்கோ அபிஷேக மழை. கட்டுகள் உடைவதாக, சிறையிருப்பு மாறுவதாக, கேள்விகள் மாறுவதாக, துக்க சந்தோஷமா மாறட்டும். விடுதலை பெற்றவர்களாய் போகட்டும். குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படட்டும். பிள்ளைகள் நல்லொழுக்கத்தோடு வாழட்டும். சமாதானம் பெற்றுக் கொள்ளட்டும். படிப்புக்கு தேவையான வழி திறக்கப்படட்டும். திருமண பிரச்சனை மாறட்டும். உடைய கரம், உடைய பராக்கிரம் செய்ய கரம் நன்மைக்கு அது இருக்கட்டும். கடைசியாக ஒரு 6 நிமிஷம் அருமை பாஸ்டருக்கு, பாஸ்டர் அம்மாவுக்காக, அன்பு பிள்ளைகள் மேலே தேவ கிருபை பரலோகத்திலிருந்து பைபிள்ல என்னெல்லாம் கிருபை உண்டோ அத்தனை அவர்கள் மேல இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். பவுல் சொல்லுகிறார், நான் அதிகமாக எல்லாரையும் பார்க்க பிரயாசப்பட்டேன். அதிகமாய் பயணம், அதிகமான நிருபங்கள், அதிகமான சபைகள், அதிகமான பாஷைகள், எல்லாரையும் பார்க்கல நம்பர் 1. எப்படி சொல்றாருன்னா, நான் அல்ல, நான் அல்ல, எனக்குள் இருந்த தேவ கிருபை அப்படி செய்தது. பவுலை விட, பவுல் என்ற பெயர் வச்சிட்டு இருக்கிறேன், பவுல் என்ற பெயர் வச்சிருக்கிறேன். அவர்கள் மேலே பவுலுக்குள்ளே ஊட்டப்பட்ட கிருபை அது முன்மாறி காலம். பின்மாறி காலத்திலே அது 1000 மடங்கு அதிகமா அந்த கிருபை பனியை போல வாயிலிருந்து புறப்படுகிற வாக்குகள் எல்லாம் பவராய், வல்லமையா, அக்கினியாய் மாறி இங்க ஒரு பெரியவர் இருக்கிறார், இங்க ஒரு பெரியவர் இருக்கிறார், இங்க ஒரு பெரியவர் இருக்கிறார். அவரிடத்திலே போவோம், அவர் சொல்லுவது தப்பாமல் நடக்கும். சாமுவேலை குறித்து சாட்சி கொடுத்தவங்க தான் முதல் பெயர் சபை வரைக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் இந்தியாவிலே ஹல்லேலூயா அடையாளப்படுத்தப்படுகிறது. குடும்பத்தை ஒரு விசேஷமா அவரோட தோள் கொடுத்து நிற்கிற அருமையான மகன், நல்ல தவ புதல்வன், நெருப்பாய் மாற்று, நெருப்பாய் மாற்று, நெருப்பாய் மாற்று. The fire of God, நெருப்பாய் மாற்று. The fire of God,
நெருப்பாய் மாற்று. கோடிக்கணக்கான வாலிபர்களை கோடிக்கணக்கான வாலிபர்களை கோடிக்கணக்கான வாலிபர்களை பிசாசை புட்டியிலிருந்து இழுக்க, பிசாசை புட்டியிலிருந்து இழுக்க. The revivalist, the revivalist, the revivalist, the revivalist, the revivalist, the revivalist. கிருபைக்கு நடத்தில் ஒப்பு கொடுக்கும். அந்த ஜனங்களை எல்லாம் ஆசீர்வாதம் நடத்து, எங்களோடு நடத்துறது இயேசு நாமத்தில். ஆமென்.